குளத்தூர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்களை சரிபார்க்கக்கூடிய வேலை நடந்துட்டுருக்கு. 8 இயந்திரங்களை இதுவரையும் சரிபார்த்ததில் 3 விவிபேட்கள் வந்து பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று ஒரு 3 விவிபேட்கள் வந்து டேக் இல்லாமல் சந்தேகத்திற்கு உரிய இடமாக 3 இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுகவினுடைய இளங்கோவன் அவர் தெரிவித்திருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது திட்டமிட்டு ஏதாவது வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் குளறுபடி நடந்திருக்கிறத நம்ம ஏற்கனவே இதை பற்றி விரிவாக பேசியிருந்தோம். அதில் என்னென்னா, இந்த குளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்தது முதல்ல இருந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டார் தொகுதியாக இருந்தது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த அவர் வந்து எப்படி தோல்வி அடைந்தார் அப்படின்னு அவங்க கட்சி மத்தியினர்லேயே வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. இப்போ கட்சிக்காரங்களாம் சேர்ந்து ஸ்டாலின்கிட்ட சொன்னது என்னென்னா, நீங்கள் மனு போடுங்க, இந்த இவிஎம்னுடைய வாக்குப்பதிவில் சந்தேகம் இருக்குது, நீங்கள் மனு போடுங்கன்னு சொல்லி அவர் வந்து மனு போட்டார். அப்போ அவர் மனு வந்து போட்டது வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு வார காலத்துக்குள்ளே மனு போடணும், 7 நாளைக்குள்ளால மனு போடணும். அப்போ அது வரைக்கும் தான் போடுற மனு தான் செல்லுபடியாகும். அப்போ அது அந்த டைம்லேயே அவர் போட்ட மனு தான் இப்போ விசாரணைக்கு எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. இந்த ஆய்வு பண்ணுறதுக்காக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, பெல் நிறுவனத்திலிருந்து என்ஜினியர்கள் வந்திருக்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வந்திருக்கிறாரு, அதே மாதிரி விஎஸ் பாபு எம்எல்ஏ விஎஸ் பாபு தலைமை அவர் தரப்பில் வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் முன்னிலையிலும் முழுமையான கேமரா ரெக்கார்டிங்கோட இந்த ஆய்வு வந்து நடத்தப்படும். இப்போ 29ஆம் தேதி இந்த ஆய்வு வந்து தொடங்குச்சு. இதில் வந்து மொத்தம் 14 பூத் அவங்க வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு சந்தேகத்துக்குரிய வகையில் இருப்பது இந்த 14 பூத். இந்த 14 பூத்தும் வந்து திமுக அதிக வாக்குகள் பெறக்கூடிய பூத். ஆனால் அன்யூஸ்வலாக இந்த 14 பூத்துலேயும் வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த 14 பூத்தினுடைய மெஷினை நாங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. இப்போ அந்த 14 பூத்தினுடைய மிஷினும் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அது சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மையத்தில் அந்த பூத் மிஷின்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் 2 பூத்து, மொத்தம் 7 நாள் இந்த வேலை நடக்க இருந்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் 2 பூத்தாக எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ 29ஆம் தேதி முதல்ல போனாங்க, 2 பூத்தினுடைய மிஷின் எடுத்து செக் பண்ணாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கண்டுபிடிக்கப்படல. பிரச்சனைனா ஏற்கனவே இருந்த வாக்குகளை அழிச்சிட்டு எல்லார்ட்டையும் காட்டிட்டு அழிச்சிட்டு புதிதாக வந்து இவங்க ஃபீட் பண்ணுறது 2 விஷயம். அதில் முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேட்பாளர் தரப்பை கூப்பிட்டு வச்சு எல்லாம் ஃபுல் ரெக்கார்டிங்கோட என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அந்த இவிஎம் மிஷினில் 3 பார்ட் இருக்கும். பேலட் யூனிட்னு ஒன்று இருக்கும், அதில் தான் நம்ம ஓட்டு போடுவோம். அந்த பேர் போட்டு அந்த சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய மிஷினு, அந்த பட்டன் இருக்க மிஷின். இது இல்லாமல் கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்கும், அது வந்து அதில் தான் நம்ம அதிகாரிகள் வச்சிருக்க மிஷின். அவங்க ஓகேன்னு ஒரு பட்டனை அழுத்தினா தான் நம்ம ஓட்டே போட முடியும். அப்போ அதில் தான் ரிசல்ட் வரும். அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் தான் ரிசல்ட் இருக்கும். அதில் தான் எத்தனை ஓட்டு வந்து விழுந்திருக்கு, யார் யாருக்கு விழுந்ததுன்னா அதில் தெரியுமா? ஆமாம், யார் யாருக்கு சீரியல் நம்பர் இருக்கும், ஒவ்வொரு வேட்பாளருக்கும் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ல தெரியும். ஓகே. 3வது விவிபேட் அப்படிங்கிறது. விவிபேட்டுங்கிறது வந்து நம்ம போடுற ஓட்டு இவருக்கு தான் விழுந்திருக்கா அப்படின்னு, இப்போ நம்ம உதயசூரியனுக்கு போடுறோம்னா அந்த ஓட்டு உதயசூரியனுக்கு தான் விழுந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய, நம்ம பார்த்துக்கக்கூடிய, வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ். நம்ம ஓட்டு போட்ட உடனே ஒரு ஸ்லிப்பு மாதிரி வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே விழும். நம்ம ஓட்டு போடும்போது எல்லாரும் பார்த்துருப்போம். அப்போ இந்த 3 பார்ட் தான் இவிஎம் மிஷின். 3 இது. இதில் எனக்கு ஒரு கேள்வி, அப்போ வந்து ஓட்டு போடும்போதே அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிக்கு தெரியும் உதயசூரியனுக்கு எத்தனை விழுந்திருக்கு, தாவைக்காவுக்கு எத்தனை விழுந்திருக்கு, ஒவ்வொரு கட்சியும் எத்தனை வாக்குகளை இந்த பூத்தில் வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிக்கு தெரியும். உள்ள இருக்கிறவர் ஓட்டு போடும் போதெல்லாம் தெரியாது. அந்த கண்ட்ரோல் மிஷின்ல அந்த மிஷின் வந்து வாக்குலாம் முடிஞ்சிட்டு அதை ரிசல்ட் எண்ணும் போது தான் அந்த இதை வந்து அவங்க அந்த வெளிப்படையாக இருக்காது முடியும். ஓகே. அதனால அந்த டைம்ல அந்த அதிகாரிக்கு யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுதுங்கிற கணக்கெல்லாம் தெரியாது. இப்போ இதுல என்ன சிக்கல் ஆகுதுன்னா, 29ஆம் தேதி போறாங்க. இந்த 3 மிஷின் சொன்னோம் இல்லைங்களா, இந்த 3த்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ட் பண்ணி இந்த 3ம் கரெக்டா ஒர்க் ஆகுதா, இந்த 3மே இப்போ இந்த பேலட் யூனிட்டுக்கு இந்த கண்ட்ரோல் யூனிட் தானா, வேற எங்கே இருந்தாவது கொண்டு வந்து முறைகேடு நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இது 3த்தையும் லிங்க் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கக்கூடிய ஓட்டு எவ்வளோ விழுந்திருக்கு அப்படிங்கிற நம்பர்ஸை மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு காட்டுவாங்க. ஏற்கனவே அந்த கேண்டிடேட் கிட்ட ஃபார்ம் 20ன்னு ஒன்று இருக்கும்.
அந்த ஃபார்ம் 20ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் நமக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது அப்படிங்கிற தகவல் அந்த வேட்பாளர்கிட்ட இருக்கும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒட்டுமொத்தமாக இந்த பூத்தில் எத்தனை ஓட்டு விழுந்தது அப்படிங்கிறது. அப்போ 1ஆம் நம்பர் பூத்தில் நமக்கு வந்து ஒரு 300 ஓட்டு விழுந்திருக்குன்னா அதே 300 ஓட்டு இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் காட்டுதா அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஸோ இது வந்து எல்லா அந்த 2 வேட்பாளர்கிட்டையும் காட்டிட்டு ஒரு ஃபேஸ் முடிஞ்சுது. இது வந்து அத்தன்டிகேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அடுத்தது 2வது ப்ராசஸ் என்னன்னா அந்த விழுந்த வாக்குகளை முழுசாக டெலீட் பண்ணுறது. முழுசாக டெலீட் பண்ணிவிட்டு ஒரு புதுதாக ஒரு 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 மெமரியை உள்ளே அப்லோட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் போல் நடத்துவாங்க. மறுபடியும் மார்க் போல்னா மறுபடியும் ஓட்டு போட்டு காட்டுறது. ஒரு 500லேருந்து 1500 மாதிரி வாக்கு. ஆமாம், 500 மினிமம் 500 ஓட்டு போடணும். மேக்ஸிமம் 1400 ஓட்டு. 500லேருந்து 1400 ஓட்டை புதுசாக போடுவாங்க. மார்க் போல்னா இப்போ மறுபடியும் சும்மா போட்டு காமிப்பாங்க. நம்ம சின்னத்துக்கு போட்டால் அதுக்கு தான் விழுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறது. இப்போ வந்து அதில் ஒரு 300 ஓட்டு உதயசூரியனுக்கு போடுறாங்க, இன்னொரு 300 ஓட்டு டிவிகேக்கு போடுறாங்க, இன்னொரு ஒரு 100 ஓட்டு தாமரைக்கு போடுறாங்க. அப்படின்னா இந்த போட்ட ஓட்டு இருக்குல்ல, 300 போட்டோம்னா உதயசூரியனுக்கு 300 தான் ரிசல்ட்டில் வருதா, 400 விசிலுக்கு போட்டோம்னா 400 விசிலுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம போட்டு முடிச்சுட்டு அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறது. அப்போ மிஷினில் ப்ராப்ளம் இல்லை. இது அப்படியே நம்ம போட்ட ஓட்டு கரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்டில் காட்டுச்சுன்னா மிஷினில் ப்ராப்ளம் இல்லை. சரி, எல்லாமே ஃபைன். ஓகே. இதில் ஒரு கேள்வி எனக்கு எழும்புது. இப்போ வந்து நம்ம போடும்போது மாதிரி வாக்கு போடும்போது கரெக்டாக விழுது அப்படின்னு வச்சுக்குவோம். இதை வேற மாதிரி ஃபீட் பண்ண முடியாதா இந்த மிஷினை? வந்து இப்படி பல்வேறு தரப்பு அதில் சிங்கிள் பர்ன்ட் மெமரின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே. அந்த பர்ன்ட் மெமரிங்கிறது வந்து அது வந்து இந்த நம்ம பழைய காலத்து ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரி. அதில் வந்து நம்ம ரீரைட் பண்ண முடியாது. இப்போ நம்ம செல்ஃபோன்லலாம் நம்ம 20 GB ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த 20 GB யூஸ் பண்ணிட்டு திருப்பி டெலிட் பண்ணிட்டு வேற புதுசாக ஏற்றிக்கோங்களா, அந்த மாதிரி பண்ண முடியாது. பர்ன்ட் மெமரினா அதில் ஒன்ஸ் ஒரு முறை தான் அதை ஏற்ற முடியும். அதுக்கு பிறகு அதை எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்கள் அந்த மிஷின் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த மிஷினில் அன்னைக்கு போட்ட ஓட்டு அப்படிங்கிறது அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி தான் அது செட். இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் இருக்கும். அதை உள்ள கொண்டு போயிட்டு மாற்ற முடியாது. ஓகே ஓகே. அப்படி மாற்றிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபார்ம் 20 வச்சுருக்கீங்க. ஃபார்ம் 20ல் இருக்கக்கூடிய ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு ஃபார்ம் 20யும் மிஷினையும் வெரிஃபை பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே மாற்றிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அப்போ இது எல்லாமே கரெக்டாக அந்த மார்க் போலும் ஒர்க் ஆகிடுச்சுன்னா எல்லாம் ஃபைன். இப்போ இதில் முதல்ல 29ஆம் தேதி போய் செக் பண்ணுறாங்க, 2 பூத்து செக் பண்ணுறாங்க. அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகுது. அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, யாரும் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, முடிஞ்சு போச்சு. 30ஆம் தேதி அடுத்த நாள் போகிறாங்க. அடுத்த நாள் 2 பூத்து போகும்போது ஒரு மிஷினில் விவிபேட் வந்து வேலை செய்யலை. அந்த மார்க் போல் போடுறாங்க, அதில் இந்த ஸ்லிப்பு வந்து வரல. நம்ம உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டால் அந்த ஸ்லிப்பு வரல. அப்போ அந்த விவிபேட் வந்து பிரச்சனையாகுது. யாருக்குமே வரல. ஆமாம், உதயசூரியன் மட்டும் இல்லை, விசிலுக்கு போட்டாலும் வரல. விவிபேட்டு இப்போ பழுதாக இருக்குது, அது பிரச்சனையாகுது. ஓகே. அடுத்தது 31ஆம் தேதி போகிறாங்க. மறுபடியும் 2 பூத்துக்கு செக் பண்ணுறாங்க. இன்னொரு மிஷின்லேயும் விவிபேட்டு ஒர்க் ஆகலை. அப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகத்தை உருவாக்குது. நேற்று ஒரு மிஷினில் ஒர்க் ஆகலை, இன்றைக்கி ஒரு மிஷினில் ஒர்க் ஆகலை. மொத்தமாக நம்ம 3 நாளில் 6 மிஷின் செக் பண்ணுறோம். 6ல் 2 மிஷினில் ஒர்க் ஆகலை. அப்புறம் இன்னொரு மிஷினில் வேற ஒரு பிரச்சனை வருது. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக 1ஆம் தேதி இன்றைக்கி போகிறாங்க. இன்றைக்கி போகும்போது காலையில் ஃபஸ்ட்டு 2 பூத், இன்றைக்கி பூத் நம்பர் 75, பூத் நம்பர் 157. அப்போ பூத் நம்பர் 75ல் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த பேலட் யூனிட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எந்த பூத் நம்பரு, அட்ரஸ்ஸு, அதுக்கான ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், இதெல்லாம் எழுதி ஒட்டியிருப்பாங்க. அந்த பேலட் யூனிட்டோடைய நம்பரே மாறி இருக்கு. ஓ ஓ ஓ ஓ. சரி, இது வந்து ஏதோ ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டால். சரி, அதிகாரிகள் சொல்கிறது. ஆமாம். சரி, 157வது பூத்துக்கு போகிறாங்க. அந்த பூத்துக்கு போனால் என்ன அதிர்ச்சியாக விஷயம் இருக்குதுன்னா அந்த மிஷினை வந்து சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்லிப் ஒட்டியிருப்பாங்க. அந்த அட்ரஸ் டேக்னு சொல்லுவாங்க. அந்த அட்ரஸ் டேக்கில் வந்து இது எந்த பூத்து, எந்த தொகுதி, எத்தனாவது பூத்து, அந்த மாதிரியான சீரியல் நம்பரு, இந்த விஷயங்கள்லாம் எழுதி ஒரு அட்ரஸ் டேக் ஒட்டியிருப்பாங்க. ஓகே. அப்போ இந்த அட்ரஸ் டேக் வந்து பார்த்தா
புத்தம் புது அட்ரஸ் டேக்காக இருக்குது. ஓ ஓ அதில் எதுவுமே எழுதப்படலை. ஸோ எம்டியான ஒரு புது அட்ரஸ் டேக் ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல்ல சந்தேகத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் உருவாக்குது. ரெண்டாவது, அப்படியே இன்னும் அடுத்தடுத்து போனாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து அந்த 157வது பூத்தில் 36 கேண்டிடேட் இருந்தாங்க மொத்தம் குளத்தூர் தொகுதியில். அப்போ ஒரே மிஷினில் 36 பேருக்கு வந்து லிஸ்ட்டு போட முடியாது. அப்போ 3 பேலட் யூனிட் அப்படிங்கிறது பயன்படுது. சரி, அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறதுனால அந்த சின்னங்களை வைக்கிறது. ஆமாம், அதிக வேட்பாளர்கள். அப்போ 3 மிஷின் பயன்படுத்தப்பட்டுச்சு. இது இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் யூனிட்டு. இப்போ இந்த 6-7 இடத்துலையுமே வந்து அந்த அட்ரஸ் டேக் ஒட்டப்பட்டிருக்கணும். அப்போ அந்த 7லையுமே வந்து அட்ரஸ் டேக் வந்து புது அட்ரஸ் டேகு எதுவுமே ஃபில் பண்ணப்படலை. அடுத்தது இந்த மொத்தத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அப்போ அந்த அரக்கு ஒட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த அரக்கு எங்கே ஒட்டியிருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த அட்ரஸ் டேக்கு மேலே ஒட்டியிருக்கு. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அட்ரஸ் டேக்கில் எழுதியிருக்கிறோம், அது மேலே போய் அரக்க ஓட்டுனா எழுதியிருக்கிற எழுத்து மறைஞ்சிடும் போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அட்ரஸ் டேக்கு பின்னாடி சீல் இருக்கும், அட்ரஸ் டேக்கு மேலே இருக்கும். அப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது அட்ரஸ் டேக்கு மேலே சீல் இருக்கு. ஓகே, இந்த சீல் வந்து அந்த வழக்கமாக அந்த மூடக்கூடிய இடத்துல வைப்பாங்க அப்படின்னா, மூடி அந்த கவர் பண்ணக்கூடிய இடத்துல வந்து யாரும் திறக்கல அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சியாக தான் இந்த அரக்கு வந்து வைக்கப்படுது. அப்போ இதில் வந்து இன்னொரு சந்தேகம் என்ன எழுப்புறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல இந்த வாக்கு பதிவு முடிஞ்ச பிறகு ஒரு சீல் வச்சுருப்பாங்க. அந்த சீலை என்னைக்கு பிரிப்பாங்க அப்படின்னா, ஓட்டு எண்ணும் போது பிரிப்பாங்க. பிரித்து அதை ஓட்டு எண்ணிட்டு ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு சீல் வைப்பாங்க, இன்னொரு இடத்துல வைப்பாங்க. ஏற்கனவே எடுத்தது வந்து சீல் இருக்கும், ஆனால் அதை வெட்டி எடுத்திருப்பாங்க, ஆனாலும் அந்த சீல் அங்கே இருக்கும். இப்போ புதுசாக வந்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு புதிய ஒரு சீல் வைப்பாங்க. அப்போ 2 இடத்துல சீல். ஆமாம், அப்போ இந்த 2 சீலுமே வந்து மிஸ் ஆகுது இல்லை சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து இன்னைக்கு ஒரு நாள் செக்கில் மட்டுமே நம்பர் மாறி இருக்கு, புது அட்ரஸ் டேக் ஒட்டியிருக்கு, எம்டி அட்ரஸ் டேக் ஒட்டியிருக்கு, சீல் மிஸ் ஆகுது, சீல் வந்து மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே இருக்குது இந்த மிஷின்ஸ். இல்லை, இப்போ இந்த டேக் ஒட்டினதை கூட, புதிய டேக் இருக்கிறத கூட ஹியூமன் எரர், மனித தவறு, பிழை அப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்கிறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான், அது வந்து ஹியூமன் எரர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறது வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ்ன் வழியாக தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு எஸ்ஓபி இருக்கும். அவங்க ஒவ்வொன்றும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன்று மிஸ் ஆனாலுமே அது ஒரு பெரிய சிக்கலுக்குரிய விஷயம். தேர்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிஷினில் ஏதாவது மாறி இருந்தால் கூட மொத்த ரிசல்ட்டுமே மாறி. ஒரு ஓட்டிலலாம் தொகுதியில், திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி மாறிடும். திருப்பத்தூரில் பெரிய கருப்பன் தோத்தது வந்து ஒரே ஒரு ஓட்டில் தோத்துருக்கு, ஒரு வாக்கில் தான். அப்போ இங்கே இத்தனை மிஷினில் வந்து நீங்கள் ஹியூமன் எரர்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது எந்த விதத்துலேயுமே சம்மந்தப்பட்ட எதிர்க்கட்சி வேட்பாளரை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஆன்சர் கிடையாது. சரி, இதில் ரொம்ப முக்கியமாக எழக்கூடிய ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அரக்கு வச்சுருக்கிறது. இப்போ நமக்கு இந்த டேக் அது விட்டுரும், ஏதோ அவசரத்தில் எழுதலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நான் அரக்கு வைக்கல, அந்த சீல் வைக்கல அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சு? சீல் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வைக்க தான் செய்வாங்க, அது இல்லாமல் நடக்கவே நடக்காது, நம்ம காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த இடத்துல சீல் வைக்காமல் வந்திருக்குன்னு சொன்னால், இது வேற எங்கேயாவது கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த மிஷின்? நீங்கள் எழுப்புற இந்த கேள்வியை தான் திமுக தரப்புலேருந்து, எதிர்கட்சி தரப்புலேருந்து எழுப்புறாங்க. இதெல்லாம் ஏன் இல்லை, இது எப்படி நடந்திருக்கு, இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க. நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு இது சம்பந்தமாக வழக்கை கொண்டு போக போகிறோம். இப்போ வந்து 14 மிஷின் ஆய்வு பண்ண வேண்டியதாக சொல்லியிருந்தது இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு வரைக்கும் 14 இது பூத்துகளில் இன்னைக்கு வரைக்கும் 8 பூத்து தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 8 பூத்துலேயே 3 மிஷினில் வந்து பிரச்சனை கண்டுபிடிக்கப்பட்டுடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 30% ஃபால்ட் நடந்திருக்கு மிஷின்ஸில். இப்போ 8லேயே 3 இருக்குது அப்படிங்கிறது, இது இத்தனைக்கும் இது ரேண்டமாக அவங்க சூஸ் பண்ண நம்பர்லேருந்து பிக் பண்ணது. அதுலேயே 3 மிஷினில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது
இந்த மொத்த ப்ராசஸ்லையுமே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இதுக்கு மேலே இந்த ப்ராசஸே நாங்கள் தொடர விரும்பல. இது வரைக்கும் கிடைச்சதே எங்களுக்கு மிகப்பெரிய சாட்சி. இதை வச்சு நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம். அப்போ இந்த மொத்த ரெக்கார்டிங்கையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். வீடியோ பதிவு. ஆமாம், இந்த ரெக்கார்டிங்கை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதிகாரிகள் கொடுத்த பதில்ங்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்க ஆளுக்கு ஒரு பதிலை மலுப்பலாக சொல்கிறார்கள். அப்போ இந்த மொத்த ரெக்கார்டிங்கையும் நாங்கள் கோர்ட்டில் முன் வச்சு இந்த ப்ராசஸே, இந்த தேர்தல் முறையே தவறாக நடந்திருக்கிறது, அப்போ இந்த தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு நாங்கள் வழக்கு தொடர இருக்கிறோம். இதை ஆதாரமாக வச்சு, இந்த ஆதாரம் வலுவான ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 19 கேள்விகள் நாங்கள் வந்து தேர்தல் அதிகாரியிடம் கொடுத்து அந்த 19 கேள்விகளுக்கு பெல் இன்ஜினியர்ஸ் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற ஆன்சர்லாம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. எங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கு தேர்தல் அதிகாரி பதில் சொன்னால் போதாது. இந்த மெஷினை வடிவமைத்த, இந்த மெஷின் உருவாக்கக்கூடிய நுணுக்கம் தெரிந்த பெல் இன்ஜினியர்ஸ் எங்களுக்கு பதில் சொல்லணும். ஓகே, இப்போ விவிபேட் ஒர்க் ஆகலன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒர்க் ஆகலன்னா என்ன, வேற விவிபேட் இது பண்ணுவோம், அப்படிலாம் நாங்கள் நிறைய முறை பண்ணியிருக்கோமே அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிற பதில் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எங்ககிட்ட 19 கேள்வி இருக்குது. அந்த 19 கேள்விக்கு நீங்கள் பெல் இன்ஜினியர்ஸ்ட்ட ஆன்சர் வாங்கி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது திமுக தரப்பு கொளத்தூர் வெற்றியை எதிர்த்து, கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்தது, VS பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து இந்த ஆய்வினூடாக கிடைத்த அந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு, அதனுடைய வீடியோ பதிவுகளை வச்சுக்கிட்டு இப்போது உயர்நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்தில் இந்த ஆதாரங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது இதில் உண்மையிலேயே என்ன சிக்கல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து தெரிய வரலாம். இல்லை, பொதுவாக இப்போ இந்த வாக்குப்பதிவு முறையே வந்து தவறானது, நிறைய முறைகேடுகள் நடக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் காலகாலமாக வைக்கப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால் பீகாரில் நடந்தது. பீகாரில் இது மாதிரி மெஷின்கள் எல்லாம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி லாரியில் கொண்டு வந்து உள்ளால் ஏற்றினது, உள்ளால் வந்து இந்த சிசிடிவி ஆதாரங்கள், சிசிடிவி ஓடாதது, கேமரா இது பண்ணது, உள்ளால் வந்து மர்ம நபர்கள் புகுந்தது, இப்படி பல்வேறு பட்ட இந்த கேள்விகள் வந்து எழுந்தது, ஒரு ஐயம் எழுந்தது, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அங்கே அதை தாண்டி எதையும் செய்ய முடியல. எங்கேயும் வந்து இந்த குளத்தூரில் இப்படிப்பட்ட சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பல தொகுதிகள்லையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ இவங்களே வந்து மொத்தமாக ஒரு 5 தொகுதியில் போட்டிருந்தாங்க. மனு போட்டது, திமுக மனு போட்டதே 5 தொகுதியில் போட்டிருந்தாங்க. அதில் 3 தொகுதியில் இப்போ ஆய்வு நடந்திருக்கு. காஞ்சிபுரம், ராஜபாளையம், கொளத்தூர். அதில் காஞ்சிபுரம், ராஜபாளையம் அந்த இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ கொளத்தூரை பற்றி தான் அவங்களோட தலைவர் தொகுதி அப்படிங்கிறதுனால அதை கவனம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதில் கோர்ட்டுக்கு போக போகிறதுல சொல்லியிருக்கிறாங்க. இதில் காஞ்சிபுரம், ராஜபாளையம் இடத்துல ஆய்வு பண்ணதுலையுமே சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த கொளத்தூர் வெற்றி அப்படிங்கிறது ஒருவேளை நீதிமன்றத்தில் இந்த ஆதாரங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறும். ஏன்னா கொளத்தூர் அப்படிங்கிறது முன்னாள் முதலமைச்சர் நின்ற தொகுதி. அப்போ அந்த தொகுதியிலேயே முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றி அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக்கப்படும். இந்த வெற்றிக்கு பின்னால் வேறு ஏதோ சதி நடந்திருக்கிறதா அப்படிங்கிற உரையாடல் துவங்கும். அப்போது தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் அப்படிங்கிறதே அது நியாயமாகத்தான் நடந்ததா, அல்லது மக்கள் ஓட்டு போட்டுத்தான் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விவாத பொருளாக மாறும். அப்போ இது வந்து ஒரு சீரியஸ் கொஸ்டின் இது. அப்போ இதுக்கு நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த சீரியஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். நிச்சயமாக இது வந்து எவ்வளோ விரைவாக வந்து இந்த வழக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படும், இவங்க எவ்வளோ விரைவாக போடுறாங்க, எவ்வளோ விரைவாக இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும், அதற்கு பிறகு எப்போ வந்து இதற்கான பதில்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எதிர்பார்ப்பு, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அடுத்த கட்ட நகர்வுகள் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம் இந்த EVM பற்றி. நன்றி.